பூங்கோதே, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். வீட்லயே வச்சு பேசலான்னு நினைச்சா நீ எங்க விரட்டிடியோன்னு பயந்துதான் கோவில்லயே பேசலான்னு வந்தோம். எதுக்கு தாத்தா என்னென்னமோ பேசுறீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது அது நீ சின்ன பண்ணைய கல்யாணம் ஏன் தாத்தா, நான் கிருஷ்ணனுக்கு வாக்கு கொடுத்ததை தெரிஞ்சுதான் இப்படி பேசுறீங்க? சின்ன பண்ணைக்கு நீ சேவை செய்யறத பத்தி ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, அது உனக்கே தெரியுமாம்மா? அதை பத்தி நான் கவலைப்படல. சின்ன பண்ணிக்கு நான் செய்யறது கடமை, கிருஷ்ணனுக்கு நான் தரப்போறது வாழ்க்கை. வாழ்க்கைக்கும் கடமைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இத பாரமா பூங்கோத, நீ சொல்ற தத்துவம் எல்லாம் அமெரிக்கா பிரான்ஸ் தான் ஒத்து போகும். நீ இப்ப எங்க இருக்கிற தெரியுமா? பழமையில ஊறி போன பூங்காவன கிராமத்துல இருக்கிறம்மா. கடமை நட்பு இதெல்லாம் சினிமாவோட சரி, நடைமுறைக்கு அது ஒத்து வராதம்மா. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு சேவை செய்யறான்னா ஒண்ணு தாயா இருக்கணும் அல்லது தாரமா இருக்கணும். இதுதான் நம்ம பாரம்பரிய வழக்கம். பூங்கோதே, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா. உன் கொள்கையை பத்தி ஏதோ மரமண்ட எங்களுக்கே கொஞ்சம் புரியுது. ஆனா இந்த ஊருக்குள்ள தினமும் 50 பேர் விருந்தாளிங்க வர்றாங்க, 50 பேர் போறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பூங்கோத கொள்கையை பத்தி பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க முடியும்? பூங்கோதை, எனக்கு நீயும் வேணும், சின்ன பண்ணியும் வேணும், கிருஷ்ணனும் வேணும். நீ கிருஷ்ணனுக்கு வாழ்வு கொடுக்கறத நான் தடுக்க வரல. ஆனா அதுவே உன் முடிவா இருந்தா நீ சின்ன பண்ணிக்கு சேவை செய்யறத நிறுத்தணும். இல்ல என்னாலதான் சின்ன பண்ண இந்த நிலைமைக்கு ஆளானாரு, அவருக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை அப்படின்னு வாதம் பண்ணினா நீ கிருஷ்ணனுக்கு வாழ்க்கைப்படுறத மறந்துட்டு அவனுக்கு வேற ஒரு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி யோசனை பண்ணு. உன்னை தவிர சின்ன பண்ணைய எவ கட்டிக்க முன் வந்தாலும் அவ பணங்காசுக்கு ஆசைப்பட்டு வருவாளை ஒழிய அவனுக்கு ராப்பகலா சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட எந்த பண்ணு வரமாட்டாமா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. தாத்தா, பூங்கோதை, என்னமா முடிவு பண்ணேன்? உங்க விருப்பப்படியே நடக்கணும் தாத்தா. நல்லதும்மா. ஐயோ, இது என்ன கொடுமை? ஒரு அப்பாவிக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூங்கோதைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்களே, என்ன அம்பலக்காரரே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அவளை காப்பாத்த போய் இந்த நிலைமை வந்துச்சு. அதனால அவளே உனக்கு உதவி செய்யணுங்கிற கடமை உணர்வு பூங்கோதைக்கு அளவு கடந்து இருக்கு. அந்த கடமை செய்யறதுக்காக இந்த கேடுகட்ட ஊருக்குள்ள அந்த பொண்ணு எவ்வளவு அவமானத்தை தாங்கிக்க வேண்டியிருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியுமே தம்பி. அத மனசுல வச்சுட்டா வாழ்க்கையா கடமையா ரெண்டுல உன்னை ஏத்துக்கன்னு 10ஆம் வசதி தனமா பூங்கோதைட்ட போய் சொன்னோம். அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கடமைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாப்பா. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. பூங்கோதைய நான் தெய்வமா மதிக்கிறேன். மனம் திரும்பி வாழறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தெய்வம் ஏத்து. அவளே இதுக்கு ஒத்திட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்னடா? உன் தகப்பன் ஸ்தானத்துல சொல்றேன், வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம். பூங்கோதை, விதிவசத்தால் நம் தம்பதியா இருக்கும். ஆனா நம்ம கிருஷ்ணன் ஜெயிலிருந்து திரும்பி வந்ததும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாம அமைச்சு கொடுத்த பிறகுதான் நமக்கு உண்மையான தாம்பத்திய வாழ்க்கை. நம்ம 2 பேர் எண்ணங்களும் ஒன்னாவே இருக்கு. இதை நான் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்களே சொல்லிட்டீங்களே சின்ன பண்ண. என்ன பூங்கோதை, நீ அவனுக்கு தாயான பிறகு அவன் எனக்கு பிள்ளை இல்லையா? உண்மையிலேயே கிருஷ்ணன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்க சின்ன பண்ண. காவல்துறையினரிடமிருந்து வந்திருக்கும் ஓர் முக்கிய அறிவிப்பு. நரம்படி நாகப்பன் என்ற சமூக விரோதி மத்திய சிறையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான். இவனுக்கு வயது 70. சுமார் 30 வருடங்களுக்கு முன் பூங்காவனத்தைச் சேர்ந்த பெரிய பண்ணை பரமசிவம் என்பவரால் போலீசில் ஒப்படைக்கப்பட்டவன் இந்த நரம்படி நாகப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது. பழிவாங்கும் மனப்போக்கும், கொலை, கொள்ளைக்கு அஞ்சாத இயல்புடைய இந்த நரம்படி நாகப்பனிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையா இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
நரம்படி நாகப்பன் திரும்பவன் ஜெயில இருந்து தப்பிச்சு இந்த கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்கேன். இன்னும் 3 நாள் இந்த கிராமத்துல தான் தங்கியிருப்பேன். எவனாவது போலீஸ்ல என்னை பத்தி காட்டி கொடுக்க நினைச்சீங்க, இந்த குழந்தையும் சாகடிச்சிருவேன், உங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அமரக்காரே, யாரும் அவங்கிட்ட போக வேண்டாம். நீங்க போக வேண்டாம் தம்பி. என் புருஷனுக்கே இந்த நிலைமைனா உங்களுக்கு என்ன ஆகுமோ? என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் சின்ன பண்ண சொல்றத கேளுடா. இந்த நிலைமையில டேய் வேண்டாம்டா. நொண்டி பயல குழந்தை சொல்லுதில்ல, கேளுடா.
சாரி சார், அன்னைக்கு போய் சாட்சி சொல்ல சொல்லி நானே மக்களை தூண்டி விட்டேன். ஆனா இன்னைக்கு என் மானத்தையும் டிபார்ட்மெண்ட் மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. இன்னிலிருந்து உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தனாயிட்டேன். சின்ன பொண்ண, இந்த நரம்படியை நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்காதா? திரும்பவும் இதே ஊருக்கு வருவேன். இதே ஊருக்கு வந்து உன் பொண்டாட்டிய வதவையாக்குண்டா. சின்ன பொண்ண, நீ எனக்கு எதிரி இல்லடா. என் முதல் எதிரி உன் பொண்டாட்டி தான். திரும்பி வரேன்டா நானு. இந்த போலீஸ பார்த்து பயப்படுறவன் நான் இல்ல. உன் வம்சத்தையே அழிக்க வரேன் நானு. திரும்பி வருவேன் நானு. வாங்க இன்ஸ்பெக்டர். சின்ன பண்ண, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் கிருஷ்ணன் எனக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். நாளை கண்டிப்பா உங்களை தேடிட்டு இங்க வருவோம். ஒரு பாரிஜாதம் திரும்பி வருது பாசமலரை தூவு பகல் இரவாய் காத்திருந்தோம் நேச மகனை பாரு நீலவானின் ஒளியை போலவே காலதேவன் கவிதையாகவே ஒரு பாரிஜாதம் திரும்பி வருது பாசமலரை தூவு ஒரு பாரிஜாதம் திரும்பி வருது பாசமலரை பூங்கோத, பூங்கோத, நீ என்னமா நினைச்சுக்கிட்டு இருந்த? தாத்தா தாத்தா தாத்தா, வாடா கிக்கிரி, என் வாரிசு. ஜெயில இருந்து நேரா இங்கதான் வரியா? நான் இங்க வந்தேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே அந்த புரோட்டா தலையா இருக்கான்ல, அப்படி தூக்கிட்டு வந்தா தாத்தா. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வர மாட்டி விட்டேன். இது முதல்ல புடி. எல்லாம் என் வேலை தான்டா. ஏன் தாத்தா இவன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி? இவனா? இவன் தான் சிரிப்பு சிங்காரம். என்கிட்ட நரம்படி கத்துக்க வந்தான். அப்போ அந்த சிரிப்பு நரம்பு அறந்து அப்படியே நின்னுடுச்சு. அப்படியா? ஆமா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டா இருப்பான்? எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பான். எப்பவும் என்ன பண்ணாலும் பாக்கலாமா? கொஞ்சம் இரு. ஐயா தாத்தா, இந்த குண்டூசினால இவனை நான் குத்துவேன். இவன் சிரிப்பாங்கிற? குண்டூசி என்னடா, கடப்பாறையில குத்து. சிரிச்சுட்டே இருப்பான். என்கிட்ட இருக்கிறது குண்டூசி மட்டும்தான். நான் குத்தி பார்க்க போறேன். ஐயா நல்லாரு நல்லாரு. ஏன் தாத்தா நீ ஏன் ஊர் பக்கம் வந்து தங்கியிருக்க? ஊரா? எதிரா ஊரு? பூங்காவனா? பூங்காவனத்துல நீ யாரா? பூங்காவனத்துல நான் யாரா? பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போற கிருஷ்ணனும் நான் தான். சின்ன பொண்ண காலை உடைச்ச கிக்கிரியும் நான் தான். என்ன சொல்ற நீ? ஆமா தாத்தா. பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போறது நீயா? நான் தான். அந்த பொண்ணு எனக்காக தான் காத்திருக்கு. சின்ன பண்ண காலை உடைச்சது நீயா? நான் தான். முட்டாள். பூங்கோதையும் சின்ன பண்ணையும் புருஷன் போனாடிடா. அப்போ தாத்தா வெறும் கிக்கிரியா வந்துகிட்டு இருந்த என்ன நீ ஜெயில போக்கிரியா மாத்துற? அதுக்காக என் பூங்கோதைய பத்தி தவறா பேசி அதை கேட்டுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு சொன்ன கட்டவன் கிடையாது. என் பூங்கோதை எனக்காக பூங்காவனத்துல காத்துக்கிட்டு இருப்பா. பைத்தியக்காரா, போய் பாரு. அவங்க ரெண்டு பேரும் அவன சந்தோஷமா இருக்காங்கன்னு போய் பாரு. தாத்தா நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா என் உடம்பு முழுக்க பாம கட்டிக்கிட்டு ஓமேனே குதிச்சிருவேன். நான் சொல்றது உண்மையா இருந்தா? நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன்.
ஏய் போடா என்னோட கிளம்பு